அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு நவம்பர் 24ஆம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் பலம் வருகின்றன. ஏனென்றால் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் ஜென்மராசியில் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட இறுதி கட்டத்தில் இருக்கிறாருங்க. பாதஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க கூடிய சனியின் அமைப்பால் நல்ல மாறுதல் மிக விரைவில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் சுகஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே ராசியின் அதிபதியான சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமற்ற இருக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் இறுதி காலகட்டமாக இருப்பதால் பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் தாமாக விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை இரு கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே சமயம் வாக்குஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே எந்த பணிகளை மேற்கொண்டாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் நன்கு கணித்து திட்டமிட்டு பொறுமையாக செய்வது நல்லது. ஆனால் இந்த 4 மிக முக்கிய கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமாக வலம் வருகின்றன. ஏனென்றால் 6ஆம் இடத்தில் அமோகமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. உத்வேக காரகன் சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6இல் இருப்பது ரூணரோக சதுரஸ்தானம் ஆகிய யோகஸ்தானத்தில் இருப்பது ஜென்மசனியின் பாதிப்புகளை பெரிய அளவில் குறைத்து நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக சூரியன் வீற்றிருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து வித்யா கரகரான புதனும் சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது முதன்மையான நற்பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வித்யா கரகரான புதனும் இணைந்திருப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் தவிர்க்கப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் சந்திரனும் 8, 9, 10 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய சந்திரனின் அமைப்பாலும் பல காரிய வெற்றிகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் மிக வலுவாக சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுக்கிரன் வீற்றிருப்பது எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளிலும் நிறைந்த தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய கனவு ஆசை நினைவாக கூடிய அனுகூலமான நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. வரவை காட்டிலும் செலவு அதிகமாக நீடித்து வந்த சூழலில் கும்பராசிக்காரர்களுக்கு வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஜென்மசனியால் ஏற்பட்டு வந்த பாதிப்புகளால் இருந்த பல சங்கடங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக இல்லத்தில் மறையும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றி சிறப்பாக கைகூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பு அதிகரிக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய வகையிலும் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல மாறுதல்களை நிறைவாகவும் முன்னேற்றத்தை சிறப்பாகவும் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உத்தியோக ரீதியாக சுக்கிரன் மிக வலுவாக வலம் வரக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உத்தியோகத்தில் உண்டு. சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்துடன் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் சிரமங்கள்
சுமூகமாக விலகும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் திறன்பட இந்த வேளையில் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சலுகைகளும் தாமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்திடுங்க. ஆனால் வழக்கம் போல் செயல்படக்கூடிய பணிகளை சற்று அளவாக திட்டமிட்டு மேற்கொள்ளும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுடைய தனலாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மூலப்பொருட்களில் விலை உயர்வை சந்தித்தாலும் கூட உங்களது தொழில் ரீதியான பணிகளில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும். ஏற்கனவே கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள், கவலையளித்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. தசாபதிகள் வலுவாக இருப்பின் அரசாங்க அனுகூலமும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய இன்ப செய்தியாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதீத பலத்துடன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் மற்ற துறைகளை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. தடைகள் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். வாய்ப்புகளுக்கு குறைவே இல்லை என்று சொல்லிவிடலாங்க. அந்த அளவிற்கு உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக உருவாகக்கூடிய சூழலாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தொல்லை தந்து கொண்டிருந்த கடன் சார்ந்த தொந்தரவுகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கும் போது குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகளும் சாதகமான அமைப்பில் இருப்பதால் கவலை அளித்து வந்த தொல்லை நிறைந்த நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். அரசியலில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெறுப்பும் விரக்தி மனப்பான்மையும் நீங்கி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் தாமாக அமைவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக அமையும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாங்க. பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு. ஏனென்றால் செவ்வாய் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் நிலை கொண்டிருக்கிறார். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்திலும் சுக்கிரன் லாபஸ்தானத்திலும் இருப்பது கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் சரியாக உங்களை தேடி வரும். குடும்பம் சார்ந்த சூழ்நிலையும் உத்தியோகம் தொழில் என அனைத்தும் சாதகமாக அமையும். சூட்சமங்களை நன்கு தெரிந்து கொண்டு சிறப்பாக கும்பராசிக்கார பெண்மணிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வருகின்ற நவம்பர் 30 அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். பல தடைகள் நீங்கி தங்களுடைய வாழ்வில் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். கும்பராசிக்காரர்களுக்கு